ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சிய அடைவது இல்லை. ஏசாயா 54:4. அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காண செய்த தேவனை துதிப்போம். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கடன் சுமையால் அதனை அடைக்க வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டு காணப்படுகிறீர்களா? நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்கில் உங்களுக்கு நியாயம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று மனதில் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வியாதியினால் துன்பப்படுகிறீர்களா? பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாத தடைகள், திருமண தடைகள், வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளினால் வருகிற பயங்களினால் எதிர்காலத்தை குறித்து பயந்து தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று. ஆண்டவரின் வார்த்தை சத்தியம். அது உங்கள் வாழ்வில் நிறைவேறப் போவது நிச்சயம். நம்பிக்கையோடு ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்கள் பயத்தை மாற்றுவார். நீங்கள் எந்த இடத்தில் வெட்கத்தை சந்தித்தீர்களோ அதே இடத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் அவமானம் மாறும். உங்கள் வெட்கத்தின் நிலையை மாற்றி உங்களை உயர்த்த போகிற ஆண்டவரை நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து மேன்மை அடைய செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய மாதத்திற்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, வெயில் அதிகமாக இருப்பதனால் உஷ்ண பாதிப்புகளில் இருந்து பிள்ளைகள், முதியவர்கள் பாதுகாக்கப்படவும் எந்த நோய்களும் வராதபடி தேவ கரம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்விலும் அற்புதம் செய்வீராக. உம்மிடமிருந்து அற்புதமான விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். நன்மைகளை பெற்று நன்மை செய்கிறவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ வழி நடத்துவீராக. நீர் அவ்வாறு செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் கனமும் மகிமையும் பெறும்படி எங்களுக்குள் ஆவியின் கனி பெருக வேண்டும் என்றும், உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்கள் மேல் அமர்ந்து உச்சிதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிவினை ஆவிகளின் கிரியைகள், சண்டையின் ஆவியின் கிரியைகள் துரத்தப்படவும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும், தேர்வு முடிவுகளை எதிர்நோக்கும் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறவும், நீட் தேர்வு எழுத இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தர வேண்டுமாயும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலையும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், பேறுகால பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழ்பவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், போக்குவரத்தில் உங்கள் பாதுகாப்பும், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் மக்களுக்கு நலம் தரும் திட்டங்களை செயல்படுத்தவும் ஏற்ற ஞானம் தந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிய நன்மையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.